Hello students, welcome to Hiba Maths 12th standard maths பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா chapter 6 இந்த வீடியோல பார்க்கலாம். Third question பாருங்க, find the parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the points 2, 2, 1, 1, minus 2, 3 and parallel to the straight line passing through the points 2, 1, minus 3, minus 1, 5, minus 8. கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும், வெக்டர் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் பாசிங் த்ரூ கொடுத்துட்டாங்க அண்ட் இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்டோட ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து இது பேரலலாக இருக்கும், இது வந்து பேரலலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிவன் இதுதான் நம்ம எப்போவுமே சால்வ் பண்ணுற மாதிரி சேம் ஃபார்மில் தான் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். The plane passes through 2 points. 2 பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2, 2, 1, 1, minus 2, 3. இப்போ இந்த 2 பாயிண்ட் எப்படி எடுத்துப்போனா a vector is equal to 2i 2j k 1 into k இல்லையா. இன்னொரு பாயிண்ட்டை b வெக்டர்னு எடுத்துக்கலாம், i minus 2j plus 3k a vector இன்னொன்று b vector. and இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, என்னன்னா straight line passing through the point அப்படின்னு. straight line passing through the point. 2 பாயிண்ட் என்னன்னா 2, 1, minus 3 and minus 1, 5, minus 8. இப்போ இது வந்து parallel 2ன்னு சொன்னாங்களா. ஸோ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு பேரலலோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், வெக்டர் எடுத்து எழுதிப்போம். இதோட ஃபார்முலா என்ன, x minus x1 divided by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1. இது x1 y1 z1, இது x2 y2 z2. x minus x1 value 2, x2 value minus 1 minus 2, y minus y1 value 1, y2 value 5, 5 minus 1, z minus of minus 3 divided by minus 8 minus of minus 3. solve பண்ணல, x minus 2 minus 1 minus 2 minus 3, y minus 1 by 4, z minus into minus plus 3, minus into minus plus minus 8 plus 3 வந்து minus 5. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் நம்ம parallel 2 வெக்டர்னு எடுத்துப்போம். minus 3i plus 4j minus 5k c வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ plane is parallel to c வெக்டர், சரியா. அண்ட் பாசிங் த்ரூ வந்து 2 பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus tc வெக்டரா. இது சும்மா எழுதுறேன், ஏன்னா நமக்கு b மைனஸ் எங்கேயே கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். b vector minus a vector வரும், அது ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். b vector a vector கொஷினில் கொடுத்த 2 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்து அப்படியே எழுதுனா போதும். i minus 2j plus 3k minus 2i plus 2j plus k, which is equal to 1 minus 2 minus 1i minus 2 minus 2 minus 4j 3 minus 1 2k. the b vector minus a vector. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டனால டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். parametric form of vector equation, r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector. இப்போ r vector is equal to a vector ஓட வேல்யூ என்ன, 2i 2j plus k plus s into b minus a இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், minus i minus 4j plus 2k plus t into c vector. c vector என்ன கண்டுபிடிச்சோம், minus 3i. parallel form எடுத்தோமா, minus 3i கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு,
plus 4j minus 5k. புக் பேக் வேல்யூவில் 3i minus 4j plus 5kன்னு கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டு மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த டேர்மை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். பட் ரெண்டு வேல்யூமே ஒன்று தான். கிளாஸ் ஒர்க்கில் எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கார்ட்டீசியன் இக்குவேஷன் வந்து மைனஸ் மாற்றாமல் தான் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் இக்குவேஷன் அது எழுதிக்கலாம். கார்ட்டீசியன் form of the plane parallel to and passing through the points. அது நம்ம வந்து எழுதணும்னா எழுதிக்கலாம், இல்லைனா வேறு கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம். x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 c1 c2 c3 is equal to 0. இப்போ x1 y1 z1 எல்லாமே நம்ம வெக்டர் ஈக்குவேஷன்ல தான் எடுத்துப்போம். a வெக்டர் தான் x1 y1 z1, b minus a தான் இது. அதுக்கப்புறம் tக்கு அப்புறம் வர c வெக்டரோட வேல்யூ தான் c1 c2 c3ன்னு எடுத்திருக்கோம். இங்கே x1 y1 z1 a வெக்டரோட அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். அண்ட் x2 y2 z2 இது வந்து b வெக்டரோட வேல்யூ. ஏன்னா நான் டைரெக்டாக மைனஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ண போகிறேன். அடுத்தது c1 c2 c3 வந்து t பக்கத்தில் இருக்க c வெக்டரோடது. அண்ட் அதில் நான் மைனஸ் வந்து மாற்றாமல் -3 + 4 - 5 தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ அந்த 3 பாயிண்ட்ஸும் நான் எடுத்து எழுதிட்டேன். இதுக்கப்புறம் அதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். x minus x1 y minus y1 2 z minus z1 1. அடுத்து x2 minus x1 அப்போ 1 minus 2 x2 minus x1 1 minus 2 minus 2 minus 2 3 minus 1. அடுத்தது -3 4 minus 5 equal to 0. x minus 2 இது டைரெக்டாகவே கூட நீங்கள் எழுதலாம். ஒருவேளை தப்பு வந்துச்சுன்னா அதனால் எடுத்துக்கலாம். 1 minus 2 minus 1 minus 2 minus 2 minus 4 3 minus 1 2 minus 3 4 minus 5 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணுமா? x minus 2 into first row first column 4 5s are 20 minus into minus plus 20 4 2s are 8 minus 8 minus y minus 2 into first row second column minus 5 into minus 1 5 minus 3 plus 2 minus 6 அப்போ அது வந்து plus 6ன்னு மாறிடும். அப்புறம் plus z minus 1 into first row last column minus 4 minus 3 minus 4 plus 12 ஆனால் minus 12ன்னு எழுதணும் equal to 0. Next x minus 2 20 minus 8 12 minus y minus 2 5 plus 6 11 plus z minus 1 minus 12 minus 4 minus 16 equal to 0. இப்போ 12 inside 12 into x minus 12 2s are 24 minus 11 into y minus into minus plus 2 into 11 22 minus 16 z minus into minus plus 16 equal to 0. இப்போ x y z லாம் ஒன்று எடுத்து எழுதலாம். 12x minus 11y minus 16 z அப்புறம் minus 24 plus 22 minus 2 minus 2 plus 16 plus 14 equal to 0. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோடது. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்